ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? அக்கா அது சொல்லுங்க, நான் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஹீரோ வந்துடுறான். ஆனா கரெக்டா அந்த டைம்க்கு அவன் போன் அடிக்குதா, அப்ப ஹீரோயினும் திரும்பி பாக்குறா. ஆனா ஹீரோ என்ன பண்றான்னா, ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். அவங்க அம்மா தான் போன் பண்ணிருக்காங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு உடனே அவங்க அப்பா போன் பண்ணி கண்டபடி திட்டினாரு இல்லையா, அது எல்லாத்தையும் சொல்றாங்க. நீ என்னமா சொன்ன அவர்கிட்ட அப்படின்னு கேக்குறான். நான் வந்துட்டு குழந்தைங்க பத்தி எதுவும் சொல்லலடா, உன் இஷ்டத்துக்கு தான் நான் வந்து எதா இருந்தாலும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். உங்க அப்பா கிட்ட எதா இருந்தாலும் நீ கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்து. அவர் பயங்கர கோபமா இருக்காரு. அவரோட விரோதி கூடயே வந்து சம்பந்தம் வைக்கிறது அப்படின்னா எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும் அவருக்கு. அதுதான் அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. நீ அதனால கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள பார்த்தா ஹீரோயின் எங்க போனானே தெரியல. அங்க இருந்த நர்ஸ் கிட்ட போய் கேட்கும் போது அவங்க வந்து எந்த பேஷண்டோட டீடைலையும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வந்துடுறா. எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்க அப்படின்னு கேக்குறா. நீ ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிற, சொல்லு சொல்லுன்னு அவளை பிடிச்சி உருக்குறானா. இவளுக்கு காண்ட் ஆயிடுது. இந்த கேவலமான கையை வச்சு என்ன தொடாத, தயவு செஞ்சு என்ன ஃபாலோ பண்றது நிறுத்து, என்னால தாங்கிக்கவே முடியல, உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனை மறுபடியும் நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறா. இப்ப மண் வேற அவளுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டா இல்லையா, அதனால இவ செம்ம கோபத்துல இருக்கா. அதுக்கு இவ என்ன சொல்றா அப்படின்னா, உனக்கும் மண்ணுக்கும் தான் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும், தயவு செஞ்சு நீ அவகிட்டயே போய் என்கிட்ட வராத, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஒண்ணுமே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல, நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிறேன்னு புரியல, பட் நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், உனக்கு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நல்லா புரியுது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அவன் அங்க காலிலேயே விழுந்து அழுதுட்டு இருக்கான். நீ இதே மாதிரி என்ன என் குழந்தையும் பின் தொடர்ந்து வந்து என்ன வாழ விடாம பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு இங்கன்னா போறதை தவிர வேற வந்து முடிவே தெரியல, நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது ஹீரோக்கு அதுக்கு மேல அவகிட்ட எதுவுமே சொல்ல முடியல. எங்க கண்ணியா அவனோட பாய் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. எங்க கண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கும் இவனுக்கும் எப்படியாவது கல்யாணம் நடந்துரும்னு சொல்லிட்டு. அப்போ கன் என்ன சொல்றான் அப்படின்னா, எதுக்காக நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் பண்ணணும், எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம்ல அப்படின்னு கேட்கும் போது, நம்மளோட சம்பளம் அதுக்கெல்லாம் பத்தாதுப்பா, அதனால இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம், நீ வேணா பாரு, நீ அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பெரிய லம்பான அமௌண்ட் அங்கிருந்து எடுத்துட்டு வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் எப்படியாவது ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து அவனுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பேசினதெல்லாம் யோசித்து பார்த்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா வந்து நீதான் அப்பான்னு குழந்தைங்க கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்கும் போது, இல்லம்மா நான் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப மோசமான ஒரு துரோகத்தை பண்ணிருக்கேன், உண்மையா அவளோட லைஃப்ல நான் இல்ல அப்படின்னா அவளோட லைஃப் நல்லா இருக்கும், குழந்தைங்களுமே நல்லா இருப்பாங்க, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் வந்து அவங்களோட பேட் லக்கே அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோயினோட வீட்டுல கல்யாண ஏற்பாடு எல்லாம் பலமா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு கண்ணை பிடிக்கவே பிடிக்காது, திடீர்னு அவ எதுக்காக கண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டா இல்லையான்னு கேக்குறாங்க. எனக்குமே புரியலதான், பட் ஆனா இது வந்து அவளா எடுத்த முடிவு தானே, நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. ஏதோ ஒரு விஷயத்த அவ நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாளோன்னு எனக்கு பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு பக்கத்துல நின்னுக்கிட்டு, இது எல்லாம் நீ பண்றதெல்லாம் கரெக்டா, எனக்கு என்ன பண்றது என்ன சொல்றது, உனக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல, ஏன் அப்படின்னு பார்த்தா எனக்கு நல்லாவே தெரியும் கண்ணு வந்து ரொம்ப கேவலமானவன், அவனோட கையில உன்னோட லைஃப் போறதை நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு துணையாதான் நீயும் ஆன்ட்டியும் இருக்கீங்க இல்லையா, எனக்கு உங்க ரெண்டு பேர் மேலேயும் பயங்கர நம்பிக்கை இருக்கு, நான் தைரியமா தான் இருக்கேன், அதனால தயவு செஞ்சு நீயும் தைரியமா இரு அப்படின்னு சொல்றா. டிம்மோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் வந்து ஹீரோ பாக்கிறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கே போறாரு. அவன் எங்க போனா என்ன ஆனானே தெரியல. அவன் வந்துட்டு போனையுமே அட்டென்ட் பண்ண மாட்டான். அப்ப இவர் மொபைல்ல மெசேஜ் பண்ணி விடுறாரு. இன்னைக்குதான் ஹீரோயினுக்கு கல்யாணம், நீ எதனா பண்ண போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. பாருங்களேன், பாய் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு அவனோட பாய் ஃப்ரெண்டே வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு மண் அங்க வரா. இவளை யாருமே கூப்பிடல, இவளாவே வரா. அப்ப அவனை பார்த்த உடனே, பாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நின்னுகிட்டு பொறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்க போலியே
அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. உன்னை யாரும் இங்க கூப்பிட்டே இருக்க மாட்டாங்க, நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவன் பங்குக்கு கலாய்க்கிறான். இன்னைக்கு இங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா விஷயம் நடக்கும் இல்லையா, அதை எப்படியாவது வந்துட்டு நான் வீடியோ எடுக்கணும்ன்றதுக்காக தான் வந்தே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோனோட ஃப்ரெண்ட் அங்க வரா. வந்த உடனே செம காண்டாயிட்டு, உன்னை யார்டி கூப்பிட்டா, மரியாதையா வெளியில போடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு தள்ளுறா. அவ வந்துட்டு இதுக்கெல்லாம் அசர்ற ஆளா என்னை யாரும் கூப்பிடணும்னு அவசியமே இல்லை, நான் இங்க வந்துட்டேன், நான் இந்த பார்ட்டியை அட்டன் பண்ணாம போகவே மாட்டேன், நான் உள்ள போயே ஆவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் கரெக்டா பெம்மோட அப்பா அங்க வராரு. ஆனா இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு நேரா உள்ள போயிடுறா. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீ கவலைப்படாத, நான் அவளை பாத்துக்கிறேன், நான் அவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோயினும் வந்து உட்காந்துடுறா. உடனே வந்துட்டு கண்ணுமே ரிங்க போடுறதுக்கு கையை பிடிச்சி ரிங்க போட போறான். அந்த டைமுக்கு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்க வந்துடுறான். ஹீரோவை பார்த்த உடனே அங்கிள்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பசங்க ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்ப ஹீரோ உடனே வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இவளை நான் லவ் பண்றேன், அவளும் என்ன லவ் பண்றா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம், தயவு செஞ்சு வந்து எனக்கு இதை ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவங்க அப்பாவுக்கு செம்ம ஆத்திரம் வந்துடுது. பலார்னு ஒண்ணு கண்ணத்திலே விடுறாரு. உங்க அப்பா தானே எங்களை அசிங்கப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி சொல்லி அனுப்பியிருக்காரு, அதுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இதை எல்லாத்தையும் மண் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நீங்க என்ன பண்ணாலுமே பரவாயில்ல, நீங்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் இங்க இருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் அடம் பிடிக்கிறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு அங்க விழுந்துடுறாரு. ஹீரோயின் செம காண்டாயிரம். இவனை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளிட்டு மரியாதையா இங்க இருந்து போயிடு, தயவு செஞ்சு வந்து எங்க குடும்பத்தை எதுக்காக இவ்வளவு நீ நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன பழி வாங்கணும்னு நினைச்ச, என்னை எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பழி வாங்கிட்ட, எங்க அப்பாவையும் நீ கொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இவனை இங்க இருந்து வெளியில துரத்துறாங்க. எங்க ஐசியூல கொண்டு வந்து சேர்த்துறாங்க. ஆனா வந்து அவருக்கு இமீடியட்டா ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனால இவங்களோட கல்யாணமும் நின்னு போச்சு. நம்ம கண்ணு தான் வந்து பயங்கர சோகமா இருக்காரு. ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். பட் ஆனா பெண்ணோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு நீ போகாதடா, அவ இன்னமும் டென்ஷன் ஆவா, அவர் இப்பதான் வந்து ஐசியூல இருக்காரு, நீ அவளை டென்ஷன் ஆக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் மண் வந்து கிளம்புறா. அப்போ உடனே ஃப்ரெண்ட் என்ன கேக்குறானா, நீ வந்த வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ எங்க இன்னைக்கு செமையான டிராமா, ஆனா எல்லாம் பாதியில நின்றுச்சு, இருந்தா கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, அப்பனா நான் வேணா டிராமாவை முடிச்சு வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணோட போனை புடுங்கி காலில் போட்டு மிதிச்சிடுறா. இதுக்கு மேல இங்க நீ நின்னுகிட்ட இருந்த கண்டிப்பா நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது, இப்ப ஜஸ்ட் உன்னோட மொபைல் மட்டும் தான் உடைஞ்சது, ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் நீ இருந்தீனா உன் மூஞ்சி முகரெல்லாம் உடையும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்ப கரெக்டா சென் கிட்ட இருந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் வருது. உடனே அட்டன் பண்ணி என்ன சொல்றான்னா, ஐயோ டார்லிங், சென் டார்லிங், நீயா பேசுற, எதுக்காக நீ வந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்க, என்ன நீ அவ்வளவு மிஸ் பண்றியா என்ன, நானும் உன்னை மிஸ் பண்றேன், இதோ நான் உடனே கிளம்பிட்டேன் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இரு வைக்காத அப்படின்னு சொல்லி இவளுக்கு கிஸ்ஸா கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு செம்ம காண்டாகுது. இவனுக்கு இங்க ஒண்ணுமே புரியல. ஆனா இவனுக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, நம்மள கூட அவ மிஸ் பண்றாளா, நம்மள என்ன இவ்வளவு பிடிச்சிருக்கா அவளுக்கு அப்படின்னு இவன் சந்தோஷமா இருக்கான். ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அதாவது ஹீரோயினோட ஆன்ட்டியை தனியா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அவர் எப்படி இருக்காருன்னா, உன்னே இதை எதிர்பார்க்கவே இல்ல, நான் வந்து ஹீரோயின் அவனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற ஒரே விஷயம் மட்டும் தான் நான் நினைச்சேன், ஆனா இப்படி நடக்கும்னு நான் நினைக்கல, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி ரொம்ப அவங்க கிட்ட கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம யாருமே இதை எதிர்பார்க்கல, உண்மையா இங்க யாருக்குமே அவனை கல்யாணம் பண்றது பிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் அவங்களும் சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் ஆன்ட்டியை தேடி வரா. வந்து இவனை பார்த்த உடனே பலார்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விடுறா. என்னோட வாழ்க்கையை அழிச்சது பொத்தாதா, என்னோட குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கொல்லணும்னு நினைச்சிட்டியா, இந்த மாதிரி இன்னொரு வாட்டி என் மூஞ்சிலேயே முழிக்காத, தயவு செஞ்சு எங்க யாரையும் பார்க்க வராத, மறுபடியும் வந்து தொல்லை பண்ணினா நான் என்ன முடிவு எடுப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு திட்டி அனுப்பிடுறா. ஹீரோயினோட க்ளோஸான சொந்தக்காரங்களை மட்டும்தான் கூப்பிட்டு அந்த கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணாங்க. அதனால நிறைய பேருக்கு இந்த கல்யாணம் பத்தியே தெரியாது. இப்ப சென்னோட அம்மாக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, உங்களோட வேலைக்கார பையன் என்ன பண்ணா தெரியுமா, இந்த மாதிரி கல்யாணத்தையே போய் நிறுத்திட்டான் அப்படின்னும் போது என்னதான் அவன் பண்ணிட்டு இருக்கான், நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் அவனுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி இவர் டென்ஷன் ஆகுறாரு. உங்களுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுது, அவன் தான் இப்ப உங்ககிட்ட வேலையும் செய்யல இல்லையா, அவன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஒரு வேலை செய்யற வேலைக்கார நாயே கிடையாது, நீங்க என்னவோ அவனை பெத்த அப்பா மாதிரி சீனை போடுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கலாய்க்குது.
அதே நேரத்துக்கு சென்னும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது சென் என்ன சொல்றான்னா, உண்மையாவே அவன் ஒரு பிளே பாயா இருந்தா இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அவளோட லைஃப்ல அவன் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கே ஒன்றும் புரியல, எனக்கு யார் மேல கோவப்படுறதுன்னே தெரியல, அவனை அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது அவன் மூஞ்சிலேயே குத்து குத்துன்னு குத்துணும் போல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. மறுபடி ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட அப்பாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அப்போ உடனே வந்துட்டு இவ வந்துடுறா எதிர்க்க. எதுக்காக மறுபடியும் வர உனக்கு வெக்கமே இல்லையான்னும் போது, நான் அங்கிள பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஏன் அவர் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, அவரை கொன்னுட்டு தான் நீ நிம்மதி ஆவியா அப்படின்னு கேட்கும் போது கரெக்டா கன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன ஆச்சு, எதனா பிரச்சனையா அப்படின்னு கேக்குறான். இல்ல இவர் தான் வந்துட்டு நம்மளோட கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்டா இருப்பாராம். அப்பா வீட்டுக்கு போற அன்னைக்கே வந்து நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்றா. இது எல்லாத்தையும் கேட்கும் போது ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. அவங்க அப்பா இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்காரு. அவரை போய் பார்த்த உடனே இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த கல்யாணம் என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் வேண்டாம் சார், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கன் சொல்றான். இவருக்கு எதனா ஆகி செத்து போயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வேற யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க ஹீரோயினை. அந்த பயம் தான் இவனுக்கு. அது ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. அவங்க அப்பாவுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுவுமே நல்ல ஐடியா தான், யாருக்கும் பெருசா தெரிய வைக்க வேண்டாம், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெண்டோட காஃபி ஷாப்ல காட்டுறாங்க. அங்க வந்து 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, காஃபி எல்லாத்தையும் கொட்டி கேக் எல்லாத்தையுமே தூக்கி கடாசுறாங்க. என்னதான் பிரச்சனை அப்படின்னு புரியலையே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. புதுசா வேற தரவா அப்படின்னு கேட்கும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மரியாதையா இந்த கடையை காலி பண்ணிட்டு எல்லாம் வெளியில போங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க கஸ்டமர் எல்லாரையுமே துரத்துறாங்க. அப்ப இவளுக்கு செம்ம காண்டாயிடுது. நீ யாருடா என்ன கடையை காலி பண்ண சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி எல்லாரும் சேர்ந்து அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனுங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு ஓடுறானுங்க. அந்த டைமுக்கு கரெக்டா மண் இங்க வரா. வந்த உடனே வந்து ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இது எல்லாமே இவளோட வேலைதான், அதனாலதான் வந்து வேடிக்கை பார்க்கலாம் வீடியோ எடுக்கலாம்னு ஜாலியா வந்திருக்கா. எதுக்கு கீழ்த்தரமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாண்டி நீ என்ன நல்லா பண்ண, அதுக்காக நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மண் வந்து அவளை அடிக்கிறதுக்கே போறாள. அந்த டைமுக்கு சென் பொடிச்சுக்கிறான். நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யாரு கூடயுமே கொஞ்சம் கூட நல்லபடியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். பாத்தியா நீ கூட வந்து டோட்டலா அவ பக்கம் மயங்கிட்ட, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்றா. செம காண்டா அங்க இருந்து போயிடுறாளா. உடனே வந்துட்டு இவ ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, பரவாயில்ல நீயும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்க அப்படின்னு சென்னை பார்த்து சொல்லும் போது, அப்படியா ரொம்ப சந்தோஷம், எந்த வகையில நான் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு கேக்குறான். இதோ பெருக்கி இந்த இடத்த எல்லாம் கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லும் போது அவனுமே அடிப்பாவி இதுக்குதான் சொன்னியா அப்படின்ற மாதிரி வேற வழியே இல்லாம கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் இல்லாத நேரம் அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறான். வந்த உடனே எல்லா விஷயத்தையும் அவன் சொல்றான். ஆனா இவனுமே அந்த குழந்தைங்க எங்களுதுதான் அப்படின்னு சொல்லல, மத்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அவளோட ஃப்ரெண்டே தான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டா, அவளுக்கு ட்ரக் கொடுத்துதான் வந்து என் கிட்ட கூட்டிட்டு வந்தா, அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் மீட் பண்ணோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றானா. அவருக்கு செம்ம கடுப்பாயி அவர் என்ன பண்றாருன்னா, கிளாஸ தூக்கி இவன் மண்டையிலே அடிக்கிறாரு. அப்படியே ரத்தம் ஒழுக ஹீரோ நின்னு மன்னிப்பு கேட்கிறான். உண்மையாவே நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆனா வந்து நாங்க 2 பேருமே அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இது எல்லாமே எங்களுக்குள்ள செட் ஆகாதோ அப்படின்ற பயத்திலேயே நாங்க 2 பேரும் ஒருத்தர் பிரிஞ்சிருக்கோம். இது எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்நாள் பூராவும் நான் பண்ண தப்புக்கு வருந்தணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பாக்குறா. பார்த்தா வந்து ஸ்விம்மிங் பூல்ல ஹீரோ உட்காந்துக்கிட்டு குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு செம டென்ஷன் ஆகுது. வேகமா ஓடி வந்துட்டு மரியாதை வெளியில போடா அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அவன் கேக்குற மாதிரி இல்ல, அவனா போவான். நான் வந்துட்டு எப்படி உள்ள வந்தேன்னா, நான் ஒண்ணு சும்மா திருட்டுத்தனமா செவிரெகிரி குதிச்சு எல்லாம் வரல, நான் உங்க அப்பா தான் என்ன உள்ள விட்டாரு, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். எங்க அப்பாவா, யார்கிட்ட போய் சொல்ற, எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு உள்ள போய் பார்த்தா உண்மையாவே அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. அதாவது ஒன்னும் பிரச்சனை இல்லை, 2 நாளுக்கு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தது போதும் செக்அப்க்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்பதான் அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஹீரோ சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டம்மா, நீ வந்து அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்பா அவன் வந்துட்டு நம்ம எல்லாரும் ஏமாத்தணும்னு நினைக்கிறான், அவன் இப்பவும் ஏதோ பிளான் தான் வச்சுட்டு இருக்கான், நம்மளோட கம்பெனியை காலி பண்றதுக்காக அவன் ஏதோ ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இல்லம்மா அவன் அங்க இருந்து வேலையை விட்டு நின்னுட்டான், அவன் அங்க வேலைக்கே போறது இல்ல, அதை நான் நல்லாவே விசாரிச்சுட்டேன், உனக்கும் அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுல வந்து நான் குறுக்க நிக்க மாட்டேமா அப்படின்னு சொல்றாரு. சென்னோட அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறாங்க. இவங்க கம்பெனியோட ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எல்லாருமே வந்து ஹீரோ தான் கேக்குறாங்க, ஹீரோ என்ன
ஆனா ஹீரோ என்ன ஆனா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் கூட இவர் பொய் சொல்றாரு. அவன் நின்னுட்டான்ற விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டாரு. செம ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரா, எதுக்காக வரா அப்படின்னு பார்த்தா உண்மையாவே ஹீரோ வந்து இந்த வேலையை விட்டு நின்னுட்டானா இல்லையா அப்படின்றத அவ தெரிஞ்சுக்கணும். அப்ப அப்படியே சும்மா வந்து பேச்சுவாக்குல பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா என்ன பண்றாரு பிளான் அப்படின்னு பார்த்தா, ஓ அவன் ஆக்சுவலா வந்து 2 மிஷன் அவனுக்கு கொடுத்திருக்கேன், அந்த மிஷன்ல ரொம்ப பிஸியா இருக்காமா, அவன் வந்து கொடுத்த மிஷன் எல்லாம் சும்மா பக்காவா பண்ணிடுவான் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அவன் வந்து வேலையை விட்டு நிக்கல அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே சென்னோட அம்மா கேக்குறாங்க, எதுக்காங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு. உடனே அவன் இங்க இருக்கானா இல்லையான்னு செக் பண்ணிட்டு போறதுக்கு தான் அவ வந்திருக்கா, இல்லனா அவளதான் இன்வைட்டே பண்ணல, அவ ஏன் இங்க வரப்போறா அப்படின்னு சொல்றான். இந்த பார்ட்டிக்கு வந்து கேட்டரிங் சர்வீஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரெண்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப சென் வந்துட்டு எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா, எனக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு போது செல்ஃப் சர்வீஸ் தான் எடுத்து போட்டு திங்கடா நாயே அப்படின்றா. அப்ப அந்த இடத்துக்கு மண் வந்துடுறா. வந்த உடனே நீ எப்படியெல்லாம் வந்து ஆம்பளைங்களை மயக்குவேன்னு எனக்கு புரிய மாட்டுது, நீ ஏன் ஒரு டாம் பாய் மாதிரி தான் இருக்க, அப்ப எப்படி எல்லாருக்கும் உன்னை பிடிக்குது அப்படின்னு கேட்கும் போது நீ வந்து எப்பவும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கியா, அதனாலதான் உன்னை பிடிக்காம இவனுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவன் நக்கல் அடிக்கிறா. அப்ப அங்க ஒரு லேடி எடுத்துட்டு வந்து கேட்க, இவன் மேல போட அங்க இருக்க போட்டோகிராஃபர்ஸ் எல்லாரும் இவளை போட்டோ எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கர அசிங்கமா போயிடுது. அதே நேரத்துக்கு சென்னோட அம்மா அங்க வராங்களா, இவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நிக்கிறத வர பாத்துறாங்க. ஹீரோட அப்பா கால் பண்றாரு. கால் பண்ணி ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஹீரோயின் இங்க வந்துட்டு போனா, நீங்க தான் வேலை செய்யறியா இல்லையான்னு செக் பண்ண வந்தா போல அப்படின்னும் போது, ஓ அப்படியா, நான் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டேன், நான் அங்க வேலை செய்யல, உங்க கம்பெனிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே அதெல்லாம் சொன்னேன், நான் உன்னோட அப்பான்னு சொன்னியாடா, அதை சொன்னா அதுக்கப்புறம் உனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, அதை சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா, உங்களோட பொண்டாட்டிக்கு அது தெரிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லி இவன் மிரட்டுறான். ஹீரோயினோட ஆபீஸ்ல வந்து மீட்டிங் வைக்கிறாங்க. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நம்மளோட கம்பெனிக்கு வந்துட்டு புதுசா ஒரு ஸ்டாஃப் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா ஹீரோ தான் உள்ள வரானா. அது பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கன்னுக்கு எல்லாம் செம டென்ஷன். அவங்க அப்பாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினும் கன்னும் பேசுறாங்க, நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இது என்னோட டெசிஷன், நீங்க யாருமே இதுல தலையிட முடியாது, அவன் வந்து எல்லா கம்பெனியையும் விட நம்பர் 1 கம்பெனியா என் கம்பெனியை மாத்துறேன்னு சொல்லியிருக்கான், அவனுக்கு நான் வேலை கொடுத்திருக்கேன் அவ்வளவுதான், இதுல உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை, அது மட்டும் இல்லாம உங்க 2 பேரோட கல்யாணத்தையும் நான் போஸ்ட்பான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேருக்குமே செம்ம டென்ஷன். ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, நைட்டு ஹீரோவை தனியா பார்த்து பேசுறா, உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக என் குழந்தைங்களையும் என்னையும் என் குடும்பத்தையும் விடாம டார்ச்சர் பண்ற அப்படின்னும் போது, ஹீரோ நான் பண்ண தப்ப எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து உன்னை காதலிக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேக்குறான். நான் என்னோட அப்பாக்கு ப்ரூவ் பண்ணுவேன், நீங்க பண்ற எல்லாமே வந்து ஒரு பிளான், எங்க எல்லாரையும் வந்துட்டு கொல்லணும்ன்றதுக்காக தான் நீங்க நினைக்கிறீங்க, எங்களை வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அது எல்லாத்தையும் நான் எங்க அப்பாவுக்கு ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து உன்னை வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விட மாட்டேன், அதை உங்க அப்பா கிட்டயே நான் சொல்லிட்டேன், நான் வந்து உன்னை காதலிக்கிறேன், உன்னை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ளேயே எங்க கன்னோட பாய் ஃப்ரெண்டும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இத பாரு கண்டிப்பா நான் சொல்றேன், இவன் இதுக்கப்புறம் உன் கல்யாணம் நடக்கவே விட மாட்டான், நம்ம இதுக்கு வேற எதனா பிளான் பண்ணணும், அதாவது அவன் சொன்ன மாதிரி இந்த கம்பெனி நம்பர் 1 ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கே அவங்க பொண்ணை தூக்கி கொடுத்துருவாரு அந்த ஆளு, நம்ம அதுக்கு விடவே கூடாது, அதனால நான் ஒரு ஐடியா பண்றேன், அதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றான். டே என்னடா நீ மறுபடியும் பிளான் பண்ற அப்படின்னு கன்னு டென்ஷன் ஆகுறான். அந்த ஆக்டரோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா, சென் கிட்ட போயிட்டு அந்த கம்பெனியோட சீக்ரெட் எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு சொல்றோம், அப்பனா நீங்க வந்துட்டு வின் பண்ண முடியும், அப்ப நீங்க எனக்கு எவ்வளவு வந்து ஆஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். சென்னுக்கும் இதெல்லாம் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும், நீங்க எப்படி எனக்கு அந்த சீக்ரெட் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் இவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதாவது கன் அங்க வேலை செய்யறது அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோவுமே அங்கதான் வேலை செய்யறான் அப்படின்ற விஷயத்த அதே நேரத்துக்கு ஆபீஸ்ல காட்டுறாங்க. ஆபீஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, கன் என்ன பண்றான்னா ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கான். இத பாரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன டைம் லேட் ஆனா உனக்கு அப்படி இல்லல்ல, உன்னோட வயிறு வீங்கிக்கிட்டே போகும், உன்னோட சீக்ரெட் எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும், நீ தான் வந்து இப்ப எல்லாத்தையும் லேட் பண்ணிக்கிட்டு இருக்க, இதை எல்லாத்தையும் நீ தான் எப்படியாவது அவாய்ட் பண்ணணும், அதுக்கு பெஸ்ட் நம்ம வந்துட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உன்னோட சீக்ரெட் வெளியில தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றான். கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ வந்துடுறான். இவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் சீக்ரெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான். இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.